நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்கிறவர்களாக நாம் இருந்தால் மேன்மை, உயர்வு, செழிப்பு நம்மை தேடி வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15-21 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களிலே பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று போடும்படி அவன் திட்டம் போட்டு அந்த மருத்துவச்சிகளாகிய சிப்பிரால், பூவால் என்கிற 2 மருத்துவச்சிகளை அழைத்து அவன் கட்டளை கொடுக்கிறான். இஸ்ரவேலிலே பிறக்கின்ற ஆண் பிள்ளைகள் அனைத்தையும் நீங்கள் பிறக்கும் போதே கொன்று விடுங்கள் என்று. ஆனால் இவர்கள் தேவனுக்கு பயந்ததினால அப்படி செய்யவே இல்லை. ஒரு குழந்தையை கூட அவர்கள் கொல்லவில்லை. அப்பொழுது பார்வோன் கூப்பிட்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் செய்தி கேள்விப்பட்டு அங்கே போவதற்கு முன்பாகவே அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்து இந்த தீமையை செய்யவில்லை, அவர்கள் நன்மை செய்தார்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இவர்கள் நன்மை செய்ததினால மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். 21ஆம் வசனம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து நன்மை செய்ததினால தேவன் நன்மை செய்தார். இந்த மருத்துவச்சியினுடைய குடும்பங்கள் தலைத்து செழித்து உயரும்படி தேவன் உதவி செய்தார். நன்மை செய்கிறவங்களுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். இந்த சிப்பிரால், பூவால் தேவனுக்கு பயந்து இஸ்ரவேல் மக்களுக்கு நன்மை செய்தார்கள். தீமை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தும் கூட அவர்கள் நன்மை செய்ய திராணி அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த நன்மையை செய்ததினாலே தேவன் அந்த குடும்பங்களை உயர்த்தினார், செழிப்பாக்கினார், ஆசீர்வதித்தார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நமக்கு நன்மை செய்வதற்கு ஏற்ற ஒரு திராணி, சக்தி இருக்கும்போது அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும்.